அக்டோபர்ல தான் பேரே வைக்கிறாங்க. ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைத்து 2014 ஒரு பெரிய திட்டமான ஸ்வச் பாரத் மிஷன் SBM, அந்த பெரிய திட்டத்திற்கு நாங்கள் வைத்த முதல் பேரே மகாத்மா காந்தியினுடைய பேர் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு திட்டத்தினுடைய தன்மை மாறி இருக்கு. 20 ஆண்டுகள் திட்டம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய வறுமையை ஒழிக்கணும். அதான் 20 ஆண்டுகளுக்கான திட்டம். 2025 இதனுடைய கூர்மைப்படுத்தி இருக்கிறாங்க. விக்ஷித் பாரத், வளர்ந்த ஒரு பாரதத்தை உருவாக்கணும். அதற்காகத்தான் விக்ஷித் பாரத் அப்படிங்கிற பேர் அதுல வந்திருக்கு. அதிலும் நீங்க நல்லா உத்து பாத்தீங்கன்னா ராம் அப்படிங்கிற ஒரு சப் நேமும் உள்ள இருக்கும். ராமனுடைய பக்தர் மகாத்மா காந்தி. இறக்கும் பொழுது கூட கடைசியாக சொன்ன வார்த்தை ராம் தான். அதனால இது யாரும் யாருக்கும் தவறு செய்யல. மகாத்மா காந்தி அவருடைய கனவான வளர்ந்த இந்தியாவை அடுத்த 20 ஆண்டுகள்ல இந்த திட்டம் உருவாக்கும். மற்றபடி மகாத்மா காந்தி அவர்களுக்கு எங்கேயும் பாரதிய ஜனதா கட்சியோ மோடி ஐயாவோ அநியாயம் பண்ண மாட்டாங்க. எத்தனையோ திட்டங்கள் நாம் மகாத்மா காந்தி ஐயாவுடைய பெயரை வைத்திருக்கின்றோம் ஸ்வச்ச பாரத்ல இருந்து ஆரம்பித்து. அதனால் DK சிவகுமார் அவர்களோ காங்கிரஸோ தேவையில்லாம மக்களை குழப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். புரட்சி தலைவர் எப்பவோ சொல்லிட்டாருன்னா இன்னைக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. புரட்சி தலைவர் எல்லாம் எப்பவோ தீய சக்தின்னு சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் தீய சக்தின்னு பல காலமா சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால இது ஒன்னும் தீய சக்தி தான் திமுக. தீய சக்தின்னு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி இன்னைக்கு சொல்றாங்க. எனக்கு அதான் முக்கியம். இந்த சினிமா ஸ்டார் சொல்றாங்க, பெரிய அரசியல் தலைவர் சொல்றாங்க, பெரிய ஒரு உயரத்திலிருந்து சொல்றாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பெண்மணி, வீட்டில் இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் ஒரு பெண்மணி, அவங்க இன்னைக்கு திமுகவை தீய சக்தின்னு சொல்றதை நான் கேட்கிறேன். எனக்கு அது பெரிய வார்த்தை. ஏன்னா இன்னைக்கு சாதாரண அடித்தட்டு மக்களுடைய வாயிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது வாக்கு பெட்டியில EVM மிஷின்ல அது மாறும். அதனால் திமுக தீய சக்தி என்பது ஊரறிந்த ஒன்று. யாரோ ஒருத்தர் மேடையில சொல்லித்தான் தெரியணும் அவசியம் இல்ல. புரட்சி தலைவர்ல எப்பவோ அதை சொல்லிட்டாங்க. தீய சக்தி என்கின்ற வார்த்தை அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடையாளம். அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க. அதே மாதிரி அவர் செங்கோட்டையன் வந்து புரட்சி தலைவி அம்மா, அப்புறம் புரட்சி தளபதி. அது செங்கோட்டையன்னா அவருடைய அரசியல், அவரு பயணம் செஞ்சிருக்கிறாங்க. 50 ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. அவருக்கு சொல்வதற்கு எல்லா உரிமையும் இருக்கு. யாரை வேண்டுமானாலும் தலைவராக அவர் ஏற்றுக்கொள்ளலாம். நேத்து ஒருத்தர் தலைவராக ஏற்றிருக்கலாம், இன்னைக்கு அவங்களே தலைவராக அவர் வச்சுக்கலாம். ஆனால் செங்கோட்டையனை பொறுத்தவரை அண்ணனை எங்கேயும் நான் குற்றம் சுமத்த மாட்டேன். காரணம், வேறு கட்சியில் இருக்கிறாங்க அப்படி நான் மாத்தி பேச முடியுமா? தவறா போயிடும். நானும் சராசரி அரசியல்வாதி ஆயிடுவேன். அதனால செங்கோட்டையனை பொறுத்தவரை அவருடைய அரசியல் அவர் பண்ணட்டும். மோதுவது தேர்தல் களத்தில் வாக்குப்பெட்டியில மோதுவோம். அதனால செங்கோட்டையன் அவர்கள் இந்த கொங்கு பகுதியினுடைய சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன். இன்னைக்கு கொங்கு பகுதியினுடைய சீனியர் மோஸ்ட், என் தமிழ்நாட்டிலே இன்னைக்கு ஒன் ஆஃப் த சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியனா 50 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க. அது சாதாரண ஒரு வேலை கிடையாது. அதனால அரசியல் அனுபவத்தை நான் கொச்சப்படுத்த விரும்பல. அந்த மனிதர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு, ஒரு அரசியல் களத்துக்கு போறாரு அப்படின்னா யோசிச்சுதான் ஒரு முடிவு எடுத்திருப்பாருங்க. ஆனா ஏன்னா கள்ள ஓட்டு போட்டு யாரெல்லாம் இத்தனை காலமாக ஆட்சி நடத்தினார்களோ அவர்களுக்கு SIR பார்த்தா பயம்தான். இன்னைக்கு தமிழகத்தில் நேற்று புதுச்சேரியில் இருந்தாங்கன்னா 1 லட்சத்தி மொத்த புதுச்சேரியினுடைய 10 லட்சம் வாக்காளர்கள் 1,03,000